யோகி பாபு வெர்சஸ் விஜய்னு எப்படி சொல்ல முடியாதோ சினிமாவில், அதே மாதிரி அரசியலில் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எடப்பாடி வந்து ஓபிஎஸை ஒழிச்சு, சசிகலாவை ஒழிச்சு, டிடிவி தினகரனை ஒழிச்சு, எல்லாத்தையும் செங்கோட்டையனை ஒழிச்சு, விஜயகாந்த் வரிசையெல்லாம் கூப்பிட்றாரு. வந்தேன்னா அவன் கிட்னி காட்டி, நீ 100 கோடிக்கு விற்றுருக்கியா உன்னைய விஜய் ஆதவரிச்சினாட்ட, அந்த அடிமைக்கு அடிமையாக நீ மாறி இருக்கிய விஜய். மார்ட்டினை வந்து நான் கூட லாட்ரிட்டு மார்ட்டின் தான் பின்னால் இருக்காருன்னு நினச்சேன். லாட்ரிட்டு மார்ட்டினே ஏமாற்றிட்டு வந்திருக்காங்க. ஜென்ஜி இளைஞர்களெல்லாம் நம்ம விஜய் பக்கம் தான் இருக்காங்கன்றதெல்லாம் தவறு. ஜென்ஜி இளைஞர்களில் ஓகே தற்குறியாக இருக்கவன் தான் விளைஞர் விஜய் பக்கம் இருக்காங்க. பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வருது ஒரு பில்லு அப்படின்னா, அந்த பில்லு சட்டமன்றத்தால் 2ஆம் முறை திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு அந்த பில்லை ரெஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு இல்லை. இதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படை உண்மை கூட தெரியாத ஒரு பிரசிடெண்டாக முர்மு இருக்கிறார் என்று சொன்னால், எப்படி ரஞ்சன் கோகாயும் சந்திரசூட்டும் எப்படி வந்து மத்திய அரசை பார்த்து பயந்து அடிமையானார்களோ, பிஆர் கவாயும் ரிட்டையர்டான பிறகு நமக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி இதில் ஜகா வாங்கிட்டார். இங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து. சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி சார். இப்போது மீண்டும் விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போகிறார். வருகிற டிசம்பர் முதல் வாரத்திலிருந்து சேலம் சீலநாயக்கன்பட்டி அப்படின்ற ஒரு இடத்துல தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வந்து இப்பயே அளவிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. மீண்டும் தன்னுடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற பொழுது இன்னும் இந்த 2026 தேர்தலுக்கான ஒரு போட்டி அப்படின்றது இன்னும் தீவிரமடை போதில்லை. எப்படி பார்க்குறீங்க அதை? வாழ்த்துக்கள். உயிர் பலி இல்லாமல் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் போய் ஒரு தனி இடத்தை எடுத்து செய்வது நல்லது. நம்ம ஏற்கனவே இதை பற்றி சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு ஊருக்கு போனால் அந்த ஊரில் இருக்கவங்க, அந்த மாவட்டத்தில் இருக்கவங்க, இல்லைன்னா அந்த தொகுதியை சேர்ந்தவர்களை வரவழைத்து அவர்களிடம் உரையாற்றினால் அது வந்து தேர்தல் பிரச்சாரமாக அது இருக்கும். மாநாடுன்னு போட்டால் தமிழகம் முழுக்க இருந்து ஆட்களை கொண்டு வரலாம். விஜய் அண்டு விஜயோட இருக்கக்கூடிய அந்த டீம், அந்த அவர்கள் எல்லாருமே இந்த கூட்டத்தை காமிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக ஒவ்வொரு விஜயனுடைய பயணத்தையுமே வந்து பக்கத்து அண்டை மாவட்டங்கள்லேருந்து ஆட்களை திரட்டி வந்து அவர் கூட்டத்தை காமிச்சு ரோட் ஷோவை பண்ணி ஒரு செயற்கையான க்ரௌடை கிரியேட் பண்ணி சொன்ன டயத்துக்கு வராமல் டிலேயாக வந்து இப்படியெல்லாம் வந்து ஒரு செயற்கையான ஒரு நிகழ்ச்சியை பண்ணுவது வந்து அதனால்தான் 41 உயிர் பலியானது. இன்றைக்கி அதை தவிர்ப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட இடங்களில், மைதானங்களில் கூட்டத்தை நடத்தினா, அதுவும் அந்தந்த மாவட்டத்தை, இப்போ சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எத்தனை தொகுதி இருக்கோ அத்தனை தொகுதியிலேருந்து ஆட்களை வரவழைத்து அவர்களிடம் சேலத்து மாவட்டத்து பிரச்சனைகளோ, அந்த சேலத்தில் மற்ற தொகுதிகளுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி, தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி பேசி பிரச்சாரம் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. அது செய்யலாம், அது பண்ணலாம். ஆனால் இவர்களது எண்ணம், இவர்களது செயல் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். ஒரு கூட்டம், விஜய்க்கு தான் இவ்வளோ கூட்டம் இருக்குது, விஜய்க்கு தான் இளைஞர்கள் கூட்டம் இருக்குது, விஜய் பின்னால் ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறார்கள் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காகவே இவர்கள் செய்த செயற்கையான ஏற்பாட்டின் விளைவாக மத்தியானம் 3 மணி சாயந்தரம் 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ப்ரோக்ராம் வைக்கிறது. 6 மணி மேலே 10 மணி வரைக்கும் கூட வைங்க மாநாடை. ஆனால் 3 to 6 மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு காலையிலேருந்து வந்து விக்கிரவாண்டியில் காலையில் 6 மணிக்கு இல்லைன்னா முத நாள் நைட்டு எல்லாரும் வந்து காற்று கடந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் 6 பேர் செத்தான் விக்கிரவாண்டி மாநாட்டில். இல்லை, இனிமேலும் இப்போ டிசம்பரில் தொடங்கக்கூடிய அந்த பிரச்சாரமே கூட இப்போ ஏர்போர்ட்லேருந்து அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துக்கு வரணும்னாலும் இப்போ அந்த டைமிங் லிமிட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது போலீஸ். நீ ஒரு காரில் ஏறுறியா, 5 கார் வர்றியா, பாஸ் கொடு. இந்த 5 காரை தவிர வேறு எவனும் வரக்கூடாது, எவனையும் உள்ளே விடாத வெளியே விடாது. இதெல்லாம் இந்த தமிழக காவல்துறை செய்யலை அப்படின்னா அப்புறம்
அது அது வந்து இவங்களோடது செயற்கையான பிம்பத்த கட்டமைக்கிறதுக்கு, ஊடகத்துக்கு பணத்த குடுத்து லைவ் போடுறதுக்கு, இதெல்லாம் வந்து நடக்க தான் செய்யும். அதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. இந்த ஒரு 7 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு, அ மன் ந மத்தியானம் 12 மணி, 1 மணிக்கு வர்றது. 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு நைட்டு 7 மணிக்கு வர்றது. இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத. ஓகே. நீ வர்றியா? கார்ல வர்றியா? கார்ல வா. உன் பஸ்ஸுல இருந்து பிரச்சாரம் பண்றியா? பஸ்ஸ எந்த இடத்துல ஃபங்ஷன் நடக்குதோ அங்க நிறுத்திக்கோ. அங்க நிறுத்திக்கோ. நீ கார்ல வந்து நேரடியா பஸ்ஸுல ஏறி பிரச்சாரத்த பண்ணிட்டு போயிட்டே இரு. நீ பஸ்ஸுல வர்றேன்னு சொல்லிட்டு, கூட ஒரு 10,000 பேர கூட்டு வந்து, ஏற்கனவே ஒரு 10,000 பேர் அங்க இருந்து, அதையும் சேர்த்து இடிச்சு தள்ளுற மாரியான வேலை இனிமேல் நடக்கக்கூடாது. நடக்க விடக்கூடாது. இதனால வந்து தமிழக காவல்துறைக்கு வந்து கெட்ட பேர் வந்து அரசியல் ரீதியா அவர்கள சொன்னாலும் பரவால்ல. உயிர் பலிய தவிர்க்கணும். இனிமேலும் வந்து உயிர் பலிய அ அலோவ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான தற்குறித்தனமான செயல்களை செய்து கொண்டு, தன்னை முதன்மைப்படுத்துறதுல பிரச்சனை இல்ல. தன்னை பிம்பப்படுத்தி, தன்னை வந்து தனக்கு தான் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்கிறது என்ற ஒரு ஒரு கற்பனையான வடிவத்த வந்து உருவாக்கி, வர்றதெல்லாம் அலோவ் பண்ணக்கூடாது. நீங்க இல்லன்னா ஹெலிகாப்டர்ல நேரடியா அந்த மைதானத்துல வந்து இறங்கிக்கோ. நீ சென்னையிலேருந்து ஹெலிகாப்டர்ல மைதானத்துல தானே போடுற. நேரா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கிக்கோ. ஹெலிகாப்டர்ல இறங்கி பிரச்சாரம் பண்ணு. ஹெலிகாப்டர்ல இருந்து ஏறி போயிரு. நீ வந்து நீ மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய ஏழை பங்காளன் கிடையாது. நீ வந்து பணநாயகன். ஓகே. பணத்தில கொழிக்கக்கூடிய நாயகன். கோடிக்கணக்கான சம்பளங்களை வாங்கக்கூடிய நாயகன். ஆயிரக்கணக்கான கோடிகளை விட்டு வரக்கூடிய நாயகன். ஓகே. அப்ப நீ வந்து டைரக்ட்டா ஹெலிகாப்டர்ல வா. ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி பிரச்சாரம் பண்ணு. பிரச்சாரம் பண்ணி அது ஜெயலலிதா பாணி அரசியல் அப்படின்பாங்கல்ல. ஆமா. ஜெயலலிதா மாரி அரசியல் ஜெயலலிதாவுக்கு உடம்பு சரியில்ல வந்தாங்க, போனாங்க. உனக்கு என்ன நல்லா தானே இருக்க நீ? நீ வந்து செயற்கையா நீயே கூட்டத்த கூட்டி, உன் உன் பஸ்ஸே வந்து உன் பஸ்ஸில வந்து 2 பேரு பைக்ல வந்து விழுந்து, அவன் என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கு பதிலே இல்ல. அவங்களுக்கு காயப்பட்டாங்களா? இல்ல அவனுக்கு ஏதாவது ஆச்சா என்னன்னு தெரியல. விக்கிரவாண்டில செத்த 6 பேருக்கு 20,00,000 குடுக்கல. மதுரையில செத்த 3 பேருக்கு 20,00,000 குடுக்கல. திருநெல்வேலி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல செத்த ஒருத்தனுக்கு 20,00,000 குடுக்கல. கரூர்ல செத்த 41 பேருக்கு 37 பேருக்கு 20,00,000 குடுத்துருக்கீங்க. அதுல ஒரு அம்மா திருப்பி அனுப்பிருச்சு பணத்த. ஓகே. நீங்க சிபிஐ வழக்குலேருந்து தப்பிப்பதற்காக கூட்டு வச்சு, தனியார் விடுதியில மகளிர் விடுதியில கூட்டு வச்சு கால்ல விழுந்து, அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி சாட்சிய கலைச்சிட்டு போயிட்டீங்க. அடுத்து நீங்க ஜாலியா இன்னொரு மாநாடு போடுவீங்க, போடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் என்ன சொல்றேன், நீ வந்து அனைவருக்கும் இந்த உரிமை இருக்கிறது. பிரச்சாரம் பண்றதுக்கான உரிமை இருக்கு. எல்லாம் இருக்கு. மக்கள் முடிவு பண்ணுவாங்க. நீ யாரு தலைவனா? இல்ல நடிகனா? அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. ஓகே. பிரச்சனையே வந்த பிறகு ஓடுனவன் நடிகன் தான். அவன் தலைவன் கிடையாது. அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணியாச்சு ஆல்ரெடி. இனி நீ என்ன மாரி பேசுறீங்க அப்படின்றத எழுதி குடுக்காம பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. சரி, பேப்பர கூட ஒழுங்கா படிக்கிறதுக்கு உன்னால முடியுமா? அப்படின்னா அதுவும் இல்ல. இதுக்கு எதுக்கு இத்தன அ செலவு? ஓகே. ஒரு தொகுதிக்கு ஒரு இடத்த பிடிங்க. அந்த தொகுதி மக்கள மட்டும் வர சொல்லுங்க. அங்க மீட்டிங் போடுங்க. மீட்டிங் போட்டு உங்க கருத்துக்கள சொல்லுங்க. அதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. மக்கள் மத்தியில கருத்துக்கள விதைங்க. ஜனநாயக முறையில மக்கள் வந்து இந்த கருத்துக்கள தேர்ந்தெடுக்கட்டும். நீங்க வந்து யோகி பாபு வெர்சஸ் விஜய் அப்படின்னா யாரும் நம்புவாங்களா? யோகி பாபு வெர்சஸ் விஜய் தான் அப்படின்னு சொல்லி சினிமால சொன்னா யாராவது நம்புவீங்களா? அஜய் ரத்னம் வெர்சஸ் விஜய் அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? ஏத்துக்குவீங்களா? சினிமாலயே ஏத்துக்க முடியாத உங்களால, நீ அரசியல்ல வந்து 75 ஆண்டு கால பாரம்பரியம் உள்ள திமுகவ டிவிக்கு நேத்து முளைச்ச காளான் நீ டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படின்னீன்னா கேட்கறதுக்கு கேண வேணாமா மக்கள்? இல்ல அதிமுக பின்னடைவுல இருக்கு. அதிமுகவை தாண்டி வாக்கு வங்கி அதிகரிக்கக்கூடிய பலம் வந்து விஜய்க்கு இருக்கு. விஜய் பிரச்சாரம் பண்ணாருன்னா, அதிமுகவ பின்னுக்கு தள்ளிருவாரு. 3ஆம் இடத்துக்கு போயிரும். 2ஆம் இடத்துக்கு தாவேக்கா வந்துரும். அப்படின்லாம் ஏன்னா சொல்றாங்கல்ல. அதிமுக அந்த அளவுக்கு மட்டமான கட்சியா? அதிமுக அந்த அளவுக்கு ஏடிஎம்கே, எம்ஜிஆர் தொண்டர்களும் ரெட்டலைக்கு ஓட்டு போடக்கூடிய எம்ஜிஆருடைய உண்மையான தொண்டர்களும், ஜெயலலிதா வளர்த்து வைத்த தொண்டர்களும், விஜயை விட கம்மியான ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? எடப்பாடி தலைமையில 20% வாங்கியிருக்காங்கல்ல. எடப்பாடி வீக்கா இருக்காரு. அதனால வந்து ஜெயிக்க முடியாது. அதனால விஜய் மாரி ஆளுகள எல்லாரையும் சேர்ந்து ஒண்ணா சேர்க்கணும்னு அவர் முயற்சி பண்றாரு. அவர் முயற்சி பண்றான்றதுக்காகவே நீங்க அதிமுகவ எப்படி குறைச்சு எடுபடுவீங்க? எப்படி குறைச்சு எடுபடுவீங்க? அதிமுக
மோடியை எதிர்த்து 2024 தேர்தலில் அதிமுக தனியாக நின்ன பொழுது மோடியை எதிர்த்து அவங்க ஒன்றும் பேசலை. பிஜேபியோட கூட்டணி இல்லாமல் நின்னாங்க, அவ்வளோதான். அந்த நேரத்தில் ஏடிஎம்கேலேருந்து பிஜேபிக்கு போகிற ஓட்டு ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு. ஏடிஎம்கேலேருந்து டிடிவிக்கு போகிற ஓட்டு, ஓபிஎஸ்க்கு போகிற ஓட்டு, சசிகலா ஓட்டு எல்லாமே வெளியே போயிடுச்சு. பிஜேபிக்கு போகிற ஓட்டெல்லாம் வெளியே போயிடுச்சு. அதை தாண்டி ஏடிஎம்கே ஓட்டு 20% ஓட்டு சாலிடாக வச்சுருக்காரு எடப்பாடி. நீங்கள் எடப்பாடியை வந்து நீங்கள் அவ்வளோ தூரம் விஜய்க்கு கீழே மட்டமாக எப்படி நீங்கள் இல்ல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு விஜய் அறிவிப்பு கொடுத்த பிறகும் ஒரு விஜயின் மீதான ஒரு சாஃப்ட் கார்னரை வந்து அதிமுக கீப் அப் பண்ணிட்டே இருக்காங்க. அது அதிமுக வந்து அந்த நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறத நகைச்சுவையாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதிமுக அதை வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அதிமுக எடப்பாடி வந்து நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு ஒரு சின்ன பையன் அங்கே இருந்து கத்திக்கிட்டு இருந்தான்னா அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. அந்த சின்ன பையனுடைய ஓட்டு நம்மளுக்கு வேணும், அவெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கான், சரி ஓட்டு நம்ம அந்த ஓட்டையும் நம்ம எடுப்போம்னு சொல்லி எடப்பாடி சாதுரியமாக அரசியல் பண்ணுறாரு. எடப்பாடி வந்து ஓபிஎஸை ஒழிச்சு, சசிகலாவை ஒழிச்சு, டிடிவி தினகரனை ஒழிச்சு, எல்லாத்தையும் செங்கோட்டையனை ஒழிச்சு விஜயை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு எடப்பாடி இருக்காரு. என்னங்க விஜய் அந்த வரிசையில எல்லாம் கூப்பிடுறாரா? கிட்னிய இந்த வடிவேலு படத்தில் வரவாங்களே, இங்கே வாயா 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 கூப்பிடாரு, பேசாம இரு, நான் பேசாமல் இருக்கேன், நீ பேசாம இருன்னு சொல்லுவான் ஒரு 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 ஆள், ஒரு மீசை வச்சவர். இன்னும் அவன் இவ்வளோ வயிறா நீ போகாமல் இருக்க, நான் சொல்கிறேன் பேசாமல் இரு பேசாமல் இருன்னு கேட்க மாட்டான், உங்களுக்கு போய் கிட்னி எடுத்து விட்ருவாங்க. அது மாதிரி வந்து எடப்பாடி வந்து விஜயை கூப்பிட்டுட்டே இருக்கார். எது கூப்பிட்றாரு, நீ வா வா வான்னு தூண்டுறாரு. நீ வந்தேன்னா அவன் கிட்னி காலி, ஓகே கட்சி காலி. அப்படி தாவேகா, அதிமுக, பாஜக ஒன்றிணைந்தாங்க அப்படின்னா நம்மளும் வெற்றி பெறலாம், தாவேக்கால இருந்து சில எம்எல்ஏக்கள் உருவாகலாம், அதே போல திமுகவை நம்ம வீழ்த்திடலாம் எளிதாக. அதுதான் நடக்காது. சரி, மாற்றத்துக்காக ஒருத்தரை பார்த்து தான் மக்கள் வந்து திமுக அதிமுக வேணாம், திமுக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டு நம்மெல்லாம் வந்து இதாகிட்டோம்னு நினைக்கக்கூடிய சில பேர் இருக்காங்க. அவர்கள் மாற்றத்தை விரும்புவார்கள். இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்க வந்து ஓட்டு, நீ திமுகவோட கூட்டணி வச்சாலோ, அதிமுகவோட கூட்டணி வச்சாலோ, பிஜேபியோட கூட்டணி வச்சாலோ அந்த ஓட்டு உனக்கு கிடைக்குமா? அதுக்கு பேசாமல் திமுகவுக்கு ஓட்டு போட்டுடலாம்ல, அதுக்கு ஏடிஎம்கேக்கே ஓட்டு போட்டுடலாம்ல. உனக்கு எதுக்கு ஓட்டு போடணும்? உனக்கு ஓட்டு போடுறதுக்கு காரணமே இன்றைக்கி சீமானுக்கு 8% வாக்கு இருக்குது. காரணம் என்ன? அவர் தனியாக தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு கொள்கையை முன்னெடுத்து அவர் தனியாக களமாடுறாரு, தனியாக பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாரு, ஆழமான கருத்துக்களை வைக்கிறாரு. அவர் மேலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்குது. ஒரு நாள் சொன்ன கருத்தை இன்னொரு வட்டம் மாற்றுவார், இன்னொரு வட்டம் சொன்ன கருத்தை அடுத்த வட்டம் மாற்றுவார். அதெல்லாம் வந்து அவர் மேலே விமர்சனங்கள் இருக்கிறது. அவர் வந்து பெரியார் மண் இல்லை, அது பெரியாரே மண்ணுன்னு சொல்லி 18 ஆண்டு காலம் தூக்கி பிடித்த பெரியாரே அவர் தரக்குறைவாக பேசுவார். அதனால் அவர் மேலே சில விமர்சனங்கள் இருக்கிறது. விடுதலை புலிகளை ஆதரித்து விடுதலை புலிகளை உருவாக்கி இன்றைக்கு விடுதலை புலிகளுக்கென்று ஒரு தனிப்பட்ட அந்தஸ்து கிடைத்திருக்கும் என்று சொன்னால் அது எம்ஜிஆர் ஒருவரால் தான், இந்திரா காந்தி கொடுத்த சப்போர்ட்னால தான். அப்போ அது எம்ஜிஆரையும் இந்திரா காந்தியையும் அவர்கள் வந்து குறை சொல்லுவார்கள், அதெல்லாம் பண்ணுவாங்க. அதிலெல்லாம் மாற்று கருத்து இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு சீமான் அவர்கள் பேசக்கூடிய அரசியலை விஜயால் பேச முடியுமா? சீமான் அவர்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ப்ரெஸ் மீட் மாதிரி விஜயால் ப்ரெஸ் மீட்டை ஹேண்டில் பண்ண முடியுமா? சொல்லுங்கள். எந்த கருத்தாக இருந்தாலும் சரி, சீமானால் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குரிய வல்லமையும் ஞானமும் அறிவும் அவருக்கு இருக்கா இல்லையா? இருக்குது. நீங்கள் வந்து யோகி பாபு வர்சஸ் விஜய்னு எப்படி சொல்ல முடியாதோ சினிமாவில், அதே மாதிரி அரசியலில் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஃபஸ்ட்டு யூ ஆர் இன் த 4th ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து உனக்கு என்ன போட்டி அப்படின்னா டிவிகே வெர்சஸ் என்டிகே அப்படி கூட சொல்ல முடியாது, என்டிகே வெர்சஸ் டிவிகே. பிம்ப அரசியல்ல கள யதார்த்தத்துல பார்க்கிற போது களத்துல உதயநிதியா விஜயா அப்படின்ற மாதிரி தானே இளைஞர்கள் பார்க்குறாங்க. உதயநிதி எங்கே இருக்காரு? உதயநிதி வந்து இப்போ இருக்குது ஸ்டாலின் தானே இருக்காரு. உதயநிதி ஒன் ஆஃப் த மினிஸ்டர். அடுத்த ஃபியூச்சர் வரும்போது அப்போ பார்த்துக்கலாம். உதயநிதி இப்போதைக்கு பயிற்சி பெற்று முக ஸ்டாலினுடைய பயிற்சி பட்டறையில் பயிற்சி பெறக்கூடிய பல்வேறு அமைச்சர்களுக்கு மத்தியில் இவர் ஒரு அமைச்சராக இருக்கிறார். அவரை டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கியிருக்காங்க. பிகாஸ் ஃப்யூச்சரில் அவரை வந்து கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்திருக்காங்க. அவரும் வந்து அவர் சார்ந்த துறையில், நீங்கள் அவர் சார்ந்த துறையில் அந்த விளையாட்டுத்துறையில்
சிறப்பாக செயல்பட்டுட்டு தான் இருக்கார். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு விளையாட்டுத் துறையில அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார். என்ன சொன்னாரு? ஒலிம்பிக்ல மாணவர்களை ஒலிம்பிக்ல வந்து இந்தியா வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், டேலண்ட் வந்து ரியலி எக்ஸிஸ்ட் இன் த வில்லேஜஸ். வில்லேஜில் இருக்கக்கூடிய நேட்டிவ் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி, அந்த டேலண்ட்டை வந்து என்கரேஜ் பண்ணி, அந்த டேலண்ட்டுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டியை குடுத்து, ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸை குடுத்து, ஸ்போர்ட்ஸ் மெடிசினை குடுத்து, ஸ்போர்ட்ஸுக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகளை குடுத்து, அவர்களுக்கு தேவையான ட்ரெய்னிங் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு வசதிகள், அவங்களுக்கு தேவையான வாய்ப்புகளை, இன்சென்டிவை குடுக்கணும். அப்படின்னு பல்வேறு இடங்கள்ல அப்துல் கலாம் பேசியிருக்காரு. நானே வந்து பல்வேறு டிவி நிகழ்ச்சிகள்ல வந்து தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலயும் ஒரு நல்ல ஸ்டேடியம் இருக்கணும். ஒரு தொகுதிக்கு ஒரு ஸ்டேடியம் வரணும். அது மிகப்பெரிய ஸ்டேடியமா இருக்கணும். கிராமத்துல இருந்து வரக்கூடியவன் ஈஸியா ரீச்சபிளா இருக்கணும் அந்த தொகுதியில. அந்த தொகுதினா 3 ஒன்றியம் இருக்கும். அந்த 3 ஒன்றியத்துல ஏதாவது ஒரு ஒன்றியம்னா ஒரு 10 கிலோமீட்டர், 15 கிலோமீட்டர்ல இருந்து அந்த அந்த இடத்துக்கு போயிரலாம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும் அப்படின்றத நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன், வந்துட்டு இருக்கேன். அதை வந்து கிட்டத்தட்ட 234 தொகுதியிலையும் இன்னைக்கு ஸ்டேடியத்தை உருவாக்குறதுக்கு திட்டம் போட்டு கிட்டத்தட்ட 40 தொகுதியில ஸ்டேடியத்தை கட்டி முடிச்சிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். தன் தொகுதியில தன் கொடுத்த துறையில அவர் வந்து சிறப்பாக தானே செயல்பட்டு இருக்காரு. 12,580 கிராமம் இருக்கு, கிராம ஊராட்சி இருக்கு. இந்த 12,580 கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக ஸ்போர்ட்ஸுக்குரிய அனைத்து கிட்டையும் வழங்கியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின். இது மட்டும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸில் ஒரு ஸ்டேஜ்லேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறவங்க டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஜோனல் லெவலில், அப்புறம் ஸ்டேட் லெவலில், அப்புறம் இந்தியா லெவலில், அப்புறம் ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவர்களுக்கு தேவையான இன்சென்டிவ், அவர்களுக்கு தேவையான ட்ரைனிங் கோச்சஸ்ஸு, இன்டர்நேஷ்னல் கோச்சஸ்ஸு, ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, இது எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து மாணவர்களை, இளைஞர்களை ஒரு விளையாட்டில் அவங்களை ஈடுபடுத்தி சோசியல் மீடியாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு இளைஞன் இன்றைக்கி ஒரு சர்வே சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, சோசியல் மீடியாவில் 2லேருந்து 3 மணி நேரம் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன், ஒரு இளம்பெண் செலவழிக்கிறாங்க. அதே இதை வந்து நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய டயர் 1 சிட்டி, மெட்ரோ சிட்டிஸ் லைக் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், இந்த மாதிரி மெட்ரோ சிட்டிஸில் 3 to 4 ஹவர்ஸ் வந்து சோசியல் மீடியாவில் ஒரு இளைஞனையும் இளம்பெண்ணும் செலவழிக்கிறாங்க. அப்போ இந்த இளைஞனையும் இளம்பெண்ணையும் சோசியல் மீடியாவில் செலவழித்து விட்டில் பூச்சிகளாக தங்கள் வாழ்க்கையை வீணடித்து, ரீல்ஸ் பார்த்து, ஷார்ட்ஸ் பார்த்து வீணடித்து போகிறத மாற்றி அவர்களை ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்து, அவர்களை வந்து கேம்ஸில் இன்வால்வ் பண்ணி, அவர்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மையை உருவாக்கி, தங்களை தகுதிப்படுத்தி, அவர்களை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் நேட்டிவ் டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகிறதுக்கான அடிப்படை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உதயநிதி ஸ்டாலின் கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்போ அந்த உதயநிதி ஸ்டாலின் என்ற ஒரு நபர் எம்எல்ஏவாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அடுத்து வந்து அவருக்கு வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்பு வந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக உழைத்த வாய்ப்பு. ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு உடனே கிடச்சிருக்கு. அது வந்து வேணா அவருடைய பையன் அப்படின்றதுனால கிடச்சிருக்கலாம். ஒரு வேளை வந்து அடுத்த வாரிசாக அவரை உருவாக்குவதற்கான களமாக இருக்கலாம். ஆதவர்ஜுன விமர்சனமே பண்ணுறாருல, நெப்போட்டிசம். இப்போ வந்து விஜய்க்கு கூடுகிற கூட்டம் மாதிரி உதயநிதிக்கு கூட்டம் கூடுதா? நடந்து போறாரு, யாருமே கண்டுக்கல அவரை. கூட்டணும்னு என்னங்க அவசியம் இருக்கு? அவங்க வந்து மக்களோட மக்களாக அது டெய்லி இருக்காங்க. நீ என்னைக்காவது ஆடிக்கு ஒரு நாள், அமாவாசைக்கு ஒரு நாள் வர்ற நீ, உனக்கும் மக்களுக்கு என்ன தொடர்பு இருக்கு? நீ நடிகன், உன்னைய வந்து பார்க்கணுன்னு வர்றாங்க. அவர் ஒரு நடிகன் மட்டும் இல்லை, அவர் ஒரு அரசியல்வாதி. சரியா? அப்படி கூட்டணும் அப்படின்னா டெய்லி மாநாடு நடத்திக்கிட்டே இருக்கலாம் உன்னைய மாதிரி. ஏன்னா உன்ட பணம் இருக்குது, உன் பணம் இல்லை, அது ஒரிஜினல் பணம். ஒரு லாட்ரி சீட்டு மார்ட்டினை வந்து நான் கூட லாட்ரி சீட்டு மார்ட்டின் தான் பின்னால் இருக்காருன்னு நினச்சேன். லாட்ரி சீட்டு மார்ட்டினே ஏமாற்றிட்டு வந்திருக்கான் அவன். அவருடைய பையன் வந்து சார்லஸ்ன்னு ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. ஒரு அமாவாசை எங்கிட்ட இருந்து ஒரு 3000 கோடி எடுத்துட்டு வந்து அந்த 3000 கோடியில் நான் கூட ஒரு 1000 கோடி கொண்டாந்து மார்ட்டின் கொடுத்துருப்பாருன்னு நினச்சேன். நீ 100 கோடிக்கு விற்றுருக்கியா உன்னைய விஜய்?
ஆதவர்ஜினாட்ட உன்னை அடிமைப்படுத்தியிருக்க. என்கிட்ட உன்கிட்ட 100 கோடி இல்லையா? ஒரு விக்கிரவாண்டி மாநாடு நடத்துறதுக்கும், மதுரை மாநாடு நடத்துறதுக்கும், இந்த ரோட் ஷோ போறதுக்கும் உன்கிட்ட பணம் இல்லையா? செத்த 41 பேருக்கு குடுக்குறதுக்கு உன்கிட்ட பணம் இல்லையா? ஒரு 100 கோடிய செலவழிச்சு உன் கட்சியவே ஆட்டைய போட்டாப்புல ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா ஏற்கனவே பிஜேபியினுடைய அடிமை. அந்த அடிமைக்கு அடிமையா நீ மாறி இருக்கிய விஜய். உனக்கு எப்படி உன்னை வந்து மக்கள் நம்புவான்? தலைவனுக்கு தானே ஓட்டு போடுவான் மக்கள். ஒரு அடிமைக்கு ஒரு அடிமையா இருக்க உனக்கு எப்படி ஓட்டு போடுவான்? நீ பணத்துக்கு அடிமை. ஆதவர்ஜுனாவுடைய பணத்துக்கு உன்னையும், உன் புகழையும், உன் செல்வாக்கையும், உன் கட்சியையும், உன்னை நம்பி வந்த லட்சக்கணக்கான தொண்டர்களையும் நீ ஆதவர்ஜுனாவிடம் அடிமை ஆக்கிவிட்டு நீ எந்த தமிழ்நாட்டை வந்து மீட்டெடுக்க போற? எந்த தமிழ்நாட்டில் சுதந்திர காற்றை சுவாசிக்க வைக்க போற? சொல்லுங்க. அப்ப இந்த வேறுபாடுகளை கண்ணு முன்னால தெரியுது இல்ல, நம்மளா சொல்றோம். கண்ணு முன்னால தெரியுது. ஒரு 100 கோடிக்கு உங்க கட்சி அடகு வச்சிருக்கே நீ, அதுக்கு புஷி ஆனந்தரை கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. புஷி ஆனந்த் சின்சியரா ஒர்க் பண்ணக்கூடியார். புஷி ஆனந்த் விஜய்க்காக அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. யாரையும் அண்ட விட மாட்டாரு, யாரையும் பேச விட மாட்டாரு, எல்லாம் தான் நினைப்பாரு. தமிழ் ஒழுங்கா பேச தெரியாது. எத்தனை இருந்தாலும் ஒரு களத்துல இருந்து செயல்படக்கூடிய ஒரு செயல் வீரன். விஜய்க்காக தன்னை இது பண்றதுக்கூடிய ஒரு செயல் வீரன். அந்த ஆளுக்கு இருக்கக்கூடிய உண்மையான விசுவாசம் ஆதவர்ஜுனாட்ட இருக்குமா? இன்னைக்கு உன்னையே வந்து நடுத்தருவில் நெடுத்துட்டு போயிட்டான். பிஜேபிட்ட அடகு வச்சுட்டு போயிட்டான். ஓகே, நீ வந்து மேலே அந்த சம்பவம் 41 பேர் இறந்த சம்பவம் நடக்கும் பொழுது பஸ் மேலே நின்ன 2 பேர் யாரு? விஜயும் ஆதவர்ஜுனாவும். இந்த விஜயும் ஆதவர்ஜுனாவும் 2 பேர் மட்டும் சிபிஐ வழக்கில் இல்லை, எஃப்ஐஆர் இல்லை. ஆனால் கீழே இருந்த விஜய் புஷி ஆனந்த் மற்ற ஆட்கள் எல்லாமே எஃப்ஐஆரில் மாட்டிக்கிட்டான். சரியா? இதில் மாட்டினது அடிமை யார் அப்படின்னா கரூர் மாவட்ட செயலாளர். 41 பேருக்கு கொலை கேஸில் முதல் குற்றவாளி அவன் தான். அப்போ எப்படிப்பட்ட நிலை இருக்கு? சேலம் மாவட்ட செயலாளர் தயாராக இருக்கணும். முதல் குற்றவாளி எஃப்ஐஆருக்கு தயாராக இருக்கணும். இவங்க எல்லாரும் பிச்சுட்டு ஓடி போயிடுவான். சேலம் மாவட்ட செயலாளர் எவன் இருக்கானோ அவன் தான் பலிகடாக்குவான். அப்போ இப்படி தன்னை நம்பி வரக்கூடிய இளைஞர்களை, தன்னை நம்பி வரக்கூடிய ரசிகர்களை, தன்னை நம்பி வரக்கூடிய மாவட்ட செயலாளர்களை பிரச்சனைன்னு வரும்போதும் சிக்கலில் மாட்டி விட்டு, எஃப்ஐஆரில் மாட்டி விட்டு, கொலைக்கேஸில் மாட்டி விட்டு நீங்கள் எல்லாரும் தப்பிச்சு போயிடுவீங்க அப்படின்னா எந்த மாவட்ட செயலாளர் முன் வருவான்? அதை தாண்டி ஒரு வேளை இதில் மாட்டி விட்டா கூட நம்ம சிபிஐ வச்சு நம்மளை காப்பாற்றிடுவாங்கன்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில் உள்ளே வந்தான்னா ஒரு 5 வருஷம் கழித்து உள்ளே போயிடுவான். அவன் எப்படியும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? 5 வருஷம் கழித்து உள்ளே போயிடுவான். உள்ளே போன பிறகு என்ன பண்ண முடியும்? அவன் யாரோ இன்னொரு மாவட்ட செயலரை போட்டுருவாங்க. இவன் ஏற்கனவே சேக்ரிஃபைஸ் பண்ணவன் தெருவில் நிற்க வேண்டியதான். மாவட்ட செயலர் சிறைக்கு போனால் நம்மளை வந்து அமைச்சராக்கிடுவார் விஜய் அப்படின்னு இவன் நினைப்பான். அது அரசியல் கூட்டத்தில் போய் சிறைக்கு போனால் அமைச்சராக வேண்டாம். நீ வந்து கொலைக்கேசில் மாட்டி சிறைக்கு போயிருக்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்படி வரும்? அப்போ ஒரு வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாமல், மக்களது அங்கீகாரத்தை பெறாமல் ஒரு தலைவரை திணிக்க முடியாது. அப்படி திணித்து அந்த தலைவர்கள் நிற்காம போன சரித்திரம் எக்கச்சக்கமாக இருக்கு. குடும்ப அரசியல் அப்படின்னா விஜயே ஒரு குடும்ப அரசியலுடைய வெளிப்பாடு தானே இது. சந்திரசேகர் இல்லாமல் சந்திரசேகர் போய் விஜயகாந்த்கிட்ட போய் கேட்டு விஜயகாந்த் சந்திரபாபுவில் வந்து நடித்து கொடுத்து உன்னுடைய ஏற்றாம நீ எப்படி நடிகனான? எப்படி நடிகனான? அப்போ சந்திரசேகருடைய டைரக்டர் என்ற மிகப்பெரிய ஒரு டைரக்டர், அவரோடது வாரிசாகத்தானே நீ உள்ளே வந்திருக்க. நீ நான் அஜித் மாதிரி வந்தியா, இல்லை ரஜினிகாந்த் மாதிரி வந்தியா, இல்லை கமலஹாசன் மாதிரி தனியாக வந்தியா, சுயம்புவா வந்தியா? உங்கள் அப்பா வச்சு தான் நீ வாரிசு அரசியல் தான் நீ பண்ணியிருக்க. அப்போ வாரிசு அரசியல் பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஆதவர்ஜுனா லாட்ரி மார்டின் என்ற குடும்பத்தினுடைய மகளுடைய வாரிசு, ஹஸ்பண்டு, டைரக்ட் வாரிசு கூட கிடையாது. அந்த குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனை உருவாக்கி, சார்லஸுக்கும் மார்டினுக்கும் பிரச்சனை உருவாக்கி, அங்கேருந்து ஒரு 3000 கோடி ஆட்டையை போட்டு அதில் ஒரு 100 கோடியை கொடுத்து கட்சியை ஆட்டையை போட்டு போயிட்டான். என்ன மக்கள் இது கூட தெரியாமல் இருக்கானா, இல்லை முட்டாள் பயலா மக்கள்? எதுக்கு தற்குறின்னு சொல்கிறாங்க இளைஞர்களை? இளைஞர்கள் அனைவருமே தற்குறி கிடையாது. எவன் வந்து ஒரு நடிகனது பிம்பத்தை பார்த்து, நடிகனது பில்டப்பை பார்த்து, ஊடகத்தை பார்த்து, சினிமாவை பார்த்து, சோசியல் மீடியாவை பார்த்து, ரீல்ஸை பார்த்து மயங்கி, ஆட்டத்தை பார்த்து, டான்ஸை பார்த்து
இதெல்லாம் பார்த்து மயங்குறானோ அவன் தான் தற்குறின்னு சொல்றது, அவன் தான் அடிமைன்னு சொல்றது. தன்னை சிந்திக்காமல், பகுத்தறிவோடு சிந்தித்து கேள்வி எழுப்பாமல், தன்னை இன்னொருத்தனுக்கு அடிமைப்படுத்தி அவன் வாழ்க வாழ்க என்று எவன் வாழ்த்துகிறானோ அவன் தான் தற்குறின்னு சொல்றது. அதுதான் தற்குறி. அப்போ இருக்க இளைஞர்கள் எல்லாம் நம்ம தற்குறின்னு எப்படி சொல்ல முடியும்? படித்த இளைஞர்கள் 90% படித்த இளைஞர்கள் இருக்கான், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இளைஞர் இருக்கான், கேள்வி கேட்கக்கூடிய இளைஞர் இருக்கான், இளம்பெண்கள் இருக்கிறார்கள். ஒரு 10% இந்த மாதிரி இருக்கும், தன் அடிமை மனோபாவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஓகே எண்ணம் கொண்டவர்களாக அவர்கள் இருப்பார்கள். இந்த அடிமை என்று வந்துவிட்டால் உனக்கு இருக்கக்கூடிய அத்தனை மானம், ரோசம், வெக்கம், ஞானம், கல்வி, அறிவு அத்தனையும் வந்து அடிமை மனோபாவத்துக்குள்ளே வந்து அடிமையாக மாறிடும். அப்படிப்பட்டவர்களை தான் நம்ம தற்குறின்னு சொல்கிறோம் ஒழிய, ஜென்ஜி இளைஞர்கள் எல்லாம் நம்ம விஜய் பக்கம் தான் இருக்காங்கன்றதெல்லாம் தவறு. ஜென்ஜி இளைஞர்களில் ஓகே தற்குறியாக இருக்கவன் தான் விஜய் பக்கம் இருக்கான ஒழிய, உண்மையான ஜென்ஜி இளைஞர்கள் இன்றைக்கு வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவனாக, அறிவோடு கேள்வி கேட்பவனாக, வாதத்தை எழுப்பவனாக, ஒரு பிரச்சனையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவவனாக, பிரச்சனையின் தன்மையை உணர்ந்து கொண்டு தனது கருத்து தவறாக இருந்தால் மாற்றிக்கொள்பவனாக, எதற்கெடுத்தாலும் அடிமை மனோபாவத்தோடு இதுதான் வேணும் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லாதவனாக, மாற்றம் என்பது மாறாதது, மாற்றம் என்பது மனித தத்துவம், அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் கொண்டவனாக, அறிவு தெளிவு தெளிவு தெளிய 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 ஒருத்தன் தனது நிலைமையிலிருந்து மாற்றம் பெற்று மேல்நிலைக்கு செல்கிறான். அறிவை எவன் தெளிவடையாமல் அடகு வைத்திருக்கிறானோ அவனால் மாற்றம் பெற்று மேல்நிலைக்கு செல்ல முடியாது. அப்படி செல்ல முடியாதவன் தான் தற்குறி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட கூட்டத்தை உருவாக்கி, ஒரு தற்குறி கூட்டத்தை உருவாக்கி அதை வைத்துக்கொண்டு அரசியல் நடத்தலாம் என்று ஒரு அடிமை நினைக்கிறார் என்று சொன்னால், அதை எப்படி தமிழக மக்கள், பொதுமக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? அதுதான் இங்கே வித்தியாசம். ஏதோ நம்ம விஜயை வந்து தாறுமாறாக பேசுகிறோம், நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறோம்னு கிடையாது. விஜய் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவார். வரும்பொழுது உண்மையிலேயே ஒரு அரசியல் ஞானமோ, அரசியல் விழிப்புணர்ச்சியோ, அரசியல் பற்றிய புரிதலோ, கொள்கை பற்றிய புரிதலோ விஜய்க்கு இல்லை. அதனால தான் 100 கோடிக்கு தன் கட்சியை அடகு வச்சிருக்காரு ஆதவர்ஸ் நாட்டை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? மாநில உரிமைகள் சார்ந்த சில பிரச்சனைகள் மீண்டும் உருவெடுக்க தொடங்கியிருக்கு. குறிப்பாக அது மெட்ரோ திட்டமாக இருக்கட்டும். இப்போ ஆளுநர் விவகாரத்தில் யாருக்கு அதிகாரம், மாநில அரசுக்கா அல்லது ஆளுநருக்கான்னு பார்க்கிற போது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. அது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புன்னு திமுக அரசு சொன்னது. ஆனால் இப்போ மீண்டும் நீங்கள் குடியரசுத் தலைவருக்கே கேள்விகள் எழுப்ப அது குறித்து நம்ம பேசியிருக்கோம். குடியரசுத் தலைவருக்கே கேள்விகள் எழுப்ப முடியுமா அப்படின்னு குடியரசுத் தலைவர் தரப்புல இருந்து 14 கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது. இப்போ அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் 5 பேர் கொண்ட அமர்வு பதில் கொடுத்திருக்காங்க. அந்த பதில் ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புக்கு எதிராக அமைந்திருக்கு. முற்றிலுமாக மாறுபட்ட கருத்துக்களை கொடுத்திருக்காங்க அப்படின்ற பார்வை இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இதுக்கு வந்து பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். சரியா? இந்த தீர்ப்பு இல்லை, இது ஒரு கருத்து, இது ஒரு விளக்கம். இந்த விளக்கத்தை கொடுப்பதற்கு பதிலாக பேசாமல் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம். அதுதான் வந்து ஸ்டேட்டஸ் கோவா கண்டினியூஸ். புரிஞ்சுட்டிங்களா? எதற்காக வந்து இந்த போராட்டம்? எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில் மத்திய ஒன்றிய பிஜேபி அரசு தனது ஆளுநர்களை வைத்து, ஏஜென்ட்களாக செயல்படக்கூடிய ஆளுநர்களை வைத்து, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை செயல்பட விடாமல் மசோதாக்களை கிடப்பில் போட்டு, காலவரையின்றி அந்த மசோதாக்கள் நாங்கள் கிடப்பில் போட்டு விட்டால், கையெழுத்து போடாவிட்டால் இந்த மசோதா காலவரையின்றி ஊற்றி மூடப்பட்டு விட்டது என்று சொன்னவர் ஆளுநர் RN ரவி. டெல்லியினுடைய லெப்டினன்ட் கவர்னர் கேஜ்ரிவாலுக்கு கொடுத்த பிரச்சனையில் டெல்லியினுடைய ஹைகோர்ட் லெப்டினன்ட் கவர்னர் தலையில் தட்டி, யூ cannot have an authority, the final authority rests with the elected representative of the people. Okay, there is no autocracy here. ஓகே என்ற தீர்ப்பை சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமாக சட்டத்தையே மாற்றியது மோடி அரசு. கேரளா கவர்னர், பஞ்சாப் கவர்னர், இவர்களது அட்ராசிட்டிஸ் அகெயின்ஸ்ட் த அப்போசிஷன் ரூல்டு ஸ்டேட்ஸ், இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழகத்தில் கிட்டத்தட்ட 3 வருடங்கள் 4 வருடங்களாக மசோதாக்களை கிடப்பில் போட்டு கையெழுத்து போடாமல் பெண்டிங் போட்டதுனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு.
அதை தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போய் கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டினுடைய 2 பெஞ்ச் நீதிபதிகள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை 200வது ஆர்டிகல் 200 பயன்படுத்தி, ஆர்டிகல் 200 எப்போ பயன்படுத்துகிறாங்க, எக்ஸ்ட்ரேனியஸ் சர்க்கம்ஸ்டன்சஸில் வழக்கமான நடைமுறையில் நீதி கிடைக்காவிட்டால் இந்த ஆர்டிகல் 200 கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த நீதியை வழங்கக்கூடிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி டீம்டு அசன்ட், நீ வந்து காலவரையின்றி நீங்கள் கிடப்பில் போட்டால் அந்த மசோதாக்கள் கையெழுத்து போடாமலேயே அது ஆளுநரின் ஒப்புதல் பெற்றுவிட்டதாக அர்த்தம் என்ற ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை கொடுத்து ஆர்.என். ரவி தலையில் குட்டியது. இதை பொறுத்து கொள்ள முடியாத உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிரசிடெண்ட்டை வந்து இந்த சிக்கலில் மாட்டி விட்டு கேள்வி கேளுங்கன்னு சொல்லி பிரசிடெண்ட்டுக்கு ஒரு 14 கேள்வியை கொடுத்து பிரசிடெண்ட் மூலமாக கேள்விகளுக்கு சொல்லி இந்த கேள்வியை கேட்டு இன்னைக்கு இந்த தீர்ப்பை தங்களுக்கு சாதகமாக அதை வாங்கியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் கோவா கண்டினியூஸ். இப்போ என்ன அர்த்தம், என்ன கேள்வி, என்ன பிரச்சனை, கிரஸ்க் ஆஃப் த ப்ராப்ளம் என்ன? முதலமைச்சர் என்ன சொல்றாரு, குறிப்பாக ஆளுநர்களுக்கு கால நிர்ணயம் செய்யும் வரைக்கும் நம்முடைய போராட்டம் தொடரும் அப்படின்றாரு. அப்போ எது நம்ம எடுத்துக்கிறது? அவர் சொன்னது உண்மையை சொல்றாரு. ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பை இது ஆல்டர் பண்ணாது, இந்த கருத்துக்கள் ஆல்டர் பண்ணாது. அப்படின்னா ஏற்கனவே டீம்டு அசன்ட் கொடுத்தாச்சு, எல்லா பில்லையும் ஆர்.என். ரவி கையெழுத்து போடாமே அது சட்டமாகி விட்டது. அதை ஒன்றும் செய்ய முடியாது. புரிஞ்சுட்டீங்களா? இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த இந்த நிலை, அதாவது காலவரையின்றி கடப்பில் போடக்கூடிய நிலை வந்து தொடருவதற்கு வாய்ப்பில்லை. எப்போ வாய்ப்பில்லை அப்படின்னா, அந்த சட்டங்கள் திருத்தப்படும் வரை இந்த போராட்டம் தொடரும். அந்த சட்டங்கள் பட்டாச்சுன்னா இனி வந்து அதை மாற்றப்படும் முடியாது. ஏற்கனவே இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டீம்டு அசன்ட் கிடையாது. இது வந்து இனிமேல் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் நாங்கள் தலையிடுவோம், நீதிமன்றம் தலையிடுவோம். நீங்களாக பார்த்து உங்களுக்கு காலவரம்பு நிர்ணயிக்க முடியாது. ஆளுநருக்கும் பிரசிடெண்ட்டுக்கும் காலவரம்பு நிர்ணயிக்க முடியாது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசில் 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது, ஒரு அதிகார மையம் தான் இருக்க முடியும். த சுப்பீரியாரிட்டி லைஸ் வித் த எலெக்டட் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், வேற ஒன்றும் இல்லை. சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகிட்ட ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும். ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு என்ன மீனிங், லிட்ரல் மீனிங் என்ன இங்கிலீஷ் டிக்ஷனரியில், அதை தமிழ் டிக்ஷனரியில் மாத்திரம் என்ன மீனிங்? முடிந்தவரை விரைவில். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு முடிந்தவரை விரைவில், 1 மாதத்துக்குள்ள, 1 வாரத்துக்குள்ள, 2 வாரத்துக்குள்ள, இல்லை 1 நாளைக்குள்ள, 2 நாளைக்குள்ள. ஓகே. ஆனால் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு இந்த மோடியினுடைய கவர்னர்கள் என்ன சொல்கிறாங்க, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னா ஆஸ் லாங் அஸ் பாசிபிள்னு மீனிங் எடுக்கிறான். அங்கே தான் பிரச்சனை இருக்குது. ஆஸ் லாங் அஸ் பாசிபிள் மீனிங் எடுத்து 3 வருஷம் டிலே பண்ணுறான். அப்போ இந்த ஆஸ் சூன் அஸ் பாசிபிளுக்கு டெஃபனிஷன் கொடுக்க தானே கேட்குறோம். நம்ம ஒரு ஆம்பிகுட்டி இருக்குது, ஒரு வல்னரபிலிட்டி இருக்குது, ஒரு ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டையை அடைக்கணும். அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்தி ஒரே சிங்கிள் வேர்டு ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் என்ற வேர்டை மட்டும் பயன்படுத்தி எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களை செயல்பட விடாமல் செய்து ஒரு இன்டர்னல் எமர்ஜென்சியை கொண்டு வரக்கூடிய ஒரு ஆளுநர்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகிறார்கள் என்று அர்த்தமா இல்லையா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றம் ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்புது. உனக்கு இருக்கக்கூடிய 3 சாய்ஸ், இது வந்து அரசியல் சாசனத்தில் தெளிவாக இருக்குது. ஒன்று கிவ் அசன்ட், கையெழுத்து போட்டு அசன்ட் அப்ரூவ் பண்ணு, இல்லையா சென்ட் இட் பேக் அகைன் டு த சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்புங்க. சட்டமன்றம் மீண்டும் நிறைவேற்றி அனுப்புனா கையெழுத்து போடுறத தவிர வேறு வழி இல்லை. 2வது. 3வது, இந்த பில்லை ரெஃபர் திஸ் பில் டு பிரசிடெண்ட், குடியரசுத் தலைவருக்கு இந்த பில்லை வந்து அனுப்புங்க. எப்போ அனுப்பலாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம் அப்படின்னா, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடிய பில்லு எப்போ அப்படின்னா, எப்பெல்லாம் இன்டர்ஸ்டேட் கான்ஃப்ளிக்ட் இருக்கோ, எப்பெல்லாம் கன்கரண்ட் லிஸ்ட்டில் இந்த சப்ஜெக்ட் வந்து மத்திய அரசு இயற்றிய சட்டங்களுக்கு மாறாக இருக்கிறதோ அப்போ விளக்கம் கேட்டு அங்கே அனுப்பலாம். ஓகே. இதை தவிர்த்து எல்லா பிள்ளையும் நீ அனுப்பணும் அப்படின்னா எப்படி அனுப்புறது?
ஒவ்வொரு குஜராத் மாநிலத்தில் பல்வேறு மாநிலங்களில் வேந்தராக முதல்வரை நியமிப்பது வழக்கமாக இருக்கிறது. குஜராத்துக்கு அப்ளிகபிளாக இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு அப்ளிகபிள் ஆகாதா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மியூசிக் பல்கலைக்கழகத்தில் வேந்தராக முதல்வர் நியமிக்கப்பட்டது ஜெயலலிதா காலத்து வரலாறு. அன்னைக்கு அப்ளிகபிள் பண்ணது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை வேந்தராக தமிழ்நாட்டு முதல்வர் நியமிச்சா நீ எப்படி ரெஃபரன்ஸ் இப்போ பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம்? அது எப்போ அனுப்பலாம்? திருப்பி பில்லை திருப்பி அனுப்பின பிறகு, பில்லை திருப்பி அனுப்பி திருப்பி சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய பிறகு அந்த பில்லை நீ எப்படி பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம்? அப்போ அரசியல் சாசன சட்டத்தை மீறி இருக்கிறார் கவர்னர் என்ற உண்மை கூட பிரசிடென்ட்டுக்கு தெரியாதா? இந்த ஒரு கேள்வியை கேட்டிருந்தா சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள், ஆனால் இன்னைக்கு கொடுத்த இந்த ஒரு கேள்வியை சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கேட்டிருந்தா பிரசிடென்ட் கிட்ட, டோன்ட் யூ நோ திஸ் பேசிக் காமன் சென்ஸ் மேடம் அப்படின்னு கேட்டிருந்தா பிரசிடென்ட் டைரக்டர் சிஏவை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குறாங்கல்ல. இல்லைங்க, பிரசிடென்ட் டைரக்டர் சிஏ கான்ஸ்டிடியூஷனல் அஃபேர் அந்த டைரக்டரை டிஸ்மிஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா பிரசிடென்ட்டுடைய அதிகார வரம்பிற்கு பிரசிடென்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் வருது ஒரு பில் அப்படின்னா, அந்த பில்லு சட்டமன்றத்தால் 2ஆம் முறை திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு அந்த பில்லை ரெஃபர் பண்ணக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு இல்லை. இதை திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படை உண்மை கூட தெரியாத ஒரு பிரசிடென்டாக முர்மு இருக்கிறார் என்று சொன்னால் அவர் எந்த அளவிற்கு மத்திய அரசுடைய அடிமையாக இருக்கிறார் என்பது புரியுதா? அப்போ இந்த கேள்வியை ஏன் உயர்நீதிமன்றம் கேட்கலாம்? இந்த 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு பெஞ்சு இந்த கேள்வியை ஏன் பிரசிடென்ட் கேட்கலாம்? முக்கியமான ஒரு பாயிண்ட்டை முன் வச்சிருக்காங்க பிரசிடென்ட் தரப்புல இருந்து. குறிப்பாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்துகிற ஒரு மாநிலத்தில் யாருமே அவங்கள கட்டுப்படுத்த முடியாது. குடியரசுத் தலைவர் கட்டுப்படுத்த முடியாதோ அதுபோல நம்ம இந்த விவகாரத்திலையும் குடியரசுத் தலைவருக்கு நம்ம ஒரு டைம் லிமிட் ஃப்ரேம் பண்ண முடியாது. நீங்களும் ஒரு முடிவு எடுக்கணுன்ற டைம் லிமிட்டை நமக்கு கொடுக்க முடியும், சுப்ரீம் கோர்ட்டே கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த அதிகாரம் அரசியல் சாசனம் குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருக்கு, உச்சபட்ச அதிகாரத்தை வழங்கியிருக்கு. as soon as possible, as long as possible இன்டர்பிரேட் பண்ணி, தவறாக இன்டர்பிரேட் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வழங்கியிருக்க அதிகாரம் தான். அதுக்கு அரசியல் சாசன சட்டம் கொடுத்துருக்கு. as soon as possibleன்றதுக்கு லிட்ரல் மீனிங் கூட தெரியாதா குடியரசுத் தலைவருக்கு? as soon as possible லிட்ரல் மீனிங் கூட தெரியாதா கவர்னருக்கு? 3 வருஷமாக போட்டு வைப்பீங்க ஒரு பில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட காலமே ஒரு மாநில சட்டமன்றம் 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகளில் ஒரு வருஷத்தில் முதல் ஆண்டு நிறைவேற்றிய பில்லை 3 வருஷம் நீ வித்ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு பேர் as soon as possible-ஆ? இது அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படை பேசிக் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனுக்கு அகைன்ஸ்டாக இல்லையா? இது கேள்வி இல்லையா? சரி, உச்சநீதிமன்றம் எதுலையுமே தலையிட்டது இல்லையா? உச்சநீதிமன்றம் எதுலையும் தலையிட்டது இல்லையா? 50% ரிசர்வேஷன் சீலிங், அரசியல் சாசன சட்டம் 50% சீலிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கா? நீ 50% சீலிங் கொடுக்கணும்னு ஏன் ஃபிக்ஸ் பண்ணீங்க? இந்திரா சகானி ஜட்ஜு, இந்திரா சகானி வழக்கில் 50% சீலிங் கொடுக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது, எஸ்சி எஸ்டி ஓபிசியினுடைய ரிசர்வேஷன் 50% மேலே இருக்கக்கூடாது அப்படின்னு அரசியல் சாசன சட்டம் சொல்லியிருக்கா? அதில் மட்டும் எப்படி சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு நீ 50% சீலிங்னு போட்டீங்க? அது பாலிசி டிசிஷன் தானே, கவர்மெண்ட்டோட பாலிசி டிசிஷன் தானே. அதில் எப்படி நீங்கள் தலையிட்டீங்க? அப்போ உங்களுக்கு தேவைன்னா ரிசர்வேஷனில் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு ரிசர்வேஷன் மறுக்கப்பட வேண்டும் என்று உயர் ஜாதி ஜட்ஜிகள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அதில் இருந்து தலையிடுவீங்க, நீங்கள் கொள்கை முடிவில் தலையிடுவீங்க. 57 முறை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் 50% சீலிங் கொடுக்கணும், 50% சீலிங் மேலே கொடுக்கக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது 57 முறை ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கு. புரிஞ்சுட்டிங்களா? சரி, இந்த 57 முறை கொடுத்தது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்ற ஒன்று செக்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணி 10% ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு மத்திய அரசு சட்டம் கொண்டு வரும்போது இந்த உங்களுடைய அந்த 50% சீலிங் பிடிவாதம் எங்கே போச்சு? சுப்ரீம் கோர்ட்டுடைய பிடிவாதம் ஏன் அங்கே நீங்கள் தலையிடலை? ஏன் தலையிடலை? சரி, மெடிக்கல் சீட்டினுடைய கோட்டாவில் ஆல் இந்தியா கோட்டா 15%லேருந்து 50% மாற்றினீங்களே, இது அரசினுடைய கொள்கை முடிவா, நீதிமன்றம் தலையிடக்கூடிய முடிவா? அதில் எப்படி தலையிட்டீங்க நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு? சரி, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி டிசிப்ளினுக்கு ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 100% கோட்டாவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தீங்களே, இது கொள்கை முடிவா? இதில் எப்படி தலையிட்டீங்க நீங்கள்? சரி, டைல்யூட்டு, அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் தலையிடுவீங்க, உங்களுக்கு தேவையில்லைன்னா நாங்கள் இதில் தலையிட மாட்டோம், நீங்களாக பார்த்து செஞ்சுக்கோங்க
அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எதுக்கு வரணும்? 5 ஜட்ஜஸ் அமர்வுக்கு எதுக்கு வரணும்? சொல்லுங்க பாப்போம். ஸ்டேட்டஸ் கோவா தானே கண்டினியூ ஆகுது. அப்போ திரும்பவும் ஒவ்வொரு வட்டமும் அந்த கவர்னர் பிரச்சனை பண்ணுவார். நான் ஒவ்வொரு வட்டமும் கேஸுக்கு போகணும். அப்புறம் எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி இங்கே மாநிலத்தில் கலைச்சிட்டு போயிட வேண்டியதானே? யூனியன் டெரிட்டரி ஆக்ட்லேயே கிரியேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? டெல்லி யூனியன் டெரிட்டரி மாதிரி தமிழ்நாட்டை மாற்றிட வேண்டியதானே நீங்கள்? எதுக்கு தேர்தல்? எதுக்கு இங்கே முதலமைச்சர்? எதுக்கு இங்கே வந்து ஒரு சட்டமன்றம்? எதுக்குங்க? எதுக்கு? இது என்ன மக்களாட்சி தத்துவமா? இப்போ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை பேசிக் ஸ்ட்ரக்சரை ப்ரொடெக்ட் பண்ணக்கூட முடியாத நீதித்துறை ஜனநாயகத்தின் 4 தூண்களில் ஒரு தூண் எப்படி நம்ப முடியும்? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை அப்ஹோல்டு பண்ணக்கூட உங்களால் முடியாது, தீர்ப்புகள் சொல்ல முடியாது, கருத்துக்கள் சொல்ல முடியாது அப்படின்னா நீங்கள் எப்படி ஜனநாயகத்தை தாங்கக்கூடிய 4 தூண்களில் ஒரு தூணான முக்கியமாக இருக்கக்கூடிய நீதித்துறை என்று மக்கள் நம்புவாங்க? அப்போ நீங்கள் என்னத்துக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க? இங்கே 2 அதிகார மையங்கள் உருவாக்கி கொடுக்குறீங்க. இப்போ ஆனால் சொல்கிறது என்னது? 2 அதிகார மையங்கள் செயல்படக்கூடாதுன்றீங்க. அதிகார மையம் சொல்கிறதுக்கு இங்கே ஒரு பெஞ்சு போட்டீங்க, இங்கே ஒரு பெஞ்சு போட்டீங்க. ஏதாவது ஒரு பெஞ்சு இருந்தால் தானே ஒரு ஆள் உட்காந்து ஆட்சி செய்ய முடியும். 2 பெஞ்சையும் போட்டுட்டு 2 பேரும் அதிகார மையங்களாக செயல்படக்கூடாது, 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தி இது என்ன இந்த பேச்சுவார்த்தையா? அது வாக்கியத்தாரா? இவங்க ஒரு சித்தாந்தத்தில் வந்து ஆளுநர் பேசிகிட்டு இருக்காரு, இவங்க ஒரு சித்தாந்தத்தில் ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? கவர்மெண்ட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கிற கவர்மெண்ட்டு பில்லு கொடுத்தானா பாஸ் பண்ணுறது தான் உன் வேலை, இல்லை திரும்பி அனுப்புறது தான் உன் வேலை, இல்லை பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறது தான் வேலை. இந்த 3 வேலை தான் நீங்கள் பார்க்கணும். 4வது வேலையை பார்க்க முடியாது. அதான் கான்ஸ்டியூஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதை திருப்பி சொல்கிறதுக்கு அதுக்கு 5 ஜட்ஜஸ் அமர்ந்திய சிறப்பு அரசியல் சாசன அமர்வு எதுக்கு தேவை? அதனால தான் நான் சொன்னேன் இது பறித்து கூடலே இருந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஸ்டேட்டஸ் கோவா கண்டினியூஸ். அப்போ மக்கள் வந்து இன்னைக்கு என்னன்னா இந்திய ஜனநாயகத்தினுடைய முக்கியமான ஒரு தூணாக இருக்கக்கூடிய நீதித்துறையின் மேலே நம்பிக்கை இழக்க வைக்கக்கூடிய இந்த விளக்கம் உண்மையிலேயே வந்து எப்படி ரஞ்சன் கோகாயும் சந்திரசூட்டும் எப்படி வந்து மத்திய அரசை பார்த்து பயந்து அடிமையானார்களோ, அவர்கள் தீர்ப்பை சொன்னார்களோ, அதே போல் பிஆர் கவாயும் ரிட்டையர்ட் ஆன பிறகு நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்று சொல்லி இதில் ஜகா வாங்கிட்டார். இங்கிட்ட ஒரு குத்து, இங்கிட்ட ஒரு குத்து. நாளைக்கு ரிட்டையர் ஆக போறாரு. நாளைக்கு ரிட்டையர் ஆக போறாரு. அதான் நாளைக்கு ரிட்டையர் ஆக ரிட்டையர் ஆன பிறகு பென்ஷன் வராது. அவர் மேலே ஏதாவது ஆக்ஷன் ஏதாவது எடுக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனை போடுவாங்க. எதுக்கு நம்மளுக்கு சிக்கல்? மக்கள் வந்து தானாக இறங்கி களத்தில் இறங்கி போராடாத வரை இங்கே இந்தியாவில் நீதி கிடைக்காது. விவசாயிகள் போராடி 1 வருடம் போராடி 200 பேர் உயிர் தியாகம் பண்ணி மத்திய அரசுக்கு எதிராக போராடி ஒரு மத்திய அமைச்சர் காரை வச்சு அடித்து 16 பேர் கொண்டான். இத்தனையும் தாங்கி ஃபார்ம் பில் 2020 நிறுத்தினாங்க. தலித்துக்கு எதிரான அட்ராசிட்டிஸை வந்து டைல்யூட் பண்ணக்கூடிய சட்டத்தை கொண்டு வரும்போது தலித்துகள் கிளர்ந்தெழுந்த பின்பு அந்த சட்டம் வாபஸ் வாங்கப்பட்டது. லாரி டிரைவர்களுக்கு எதிரான ஒரு சட்டத்தை மத்திய அரசு இயற்றிய போது லாரி டிரைவர்கள் எல்லா லாரியையும் ஹைவேஸில் நிறுத்திட்டு இறங்கி போயிட்டான். ஒரே நாள் ஈவினிங்குள்ளே மத்திய அரசு வாபஸ் பெற்றது. இப்படிப்பட்ட ஒரு நிலை வராமல் இந்த மாநில மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு எதற்கும் பணியாது, ஜனநாயகத்தை மதிக்காது, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசத்தை தூக்கி காலில் போட்டு மிதித்து கோயர்சிவ் சென்ட்ரலிசத்தை, அதாவது மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை முதன்மைப்படுத்தி இந்தியாவை ஒரு அடிமை தேசமாக, இந்தியாவை ஒரு அடிமை நாடாக, இந்தியாவை ஒற்றை தேசமாக மாற்றுவதில் இவர்கள் தொடர்ந்து வெற்றி பெறுவார்கள். இந்த வெற்றியை தடுப்பதற்கு தேர்தல் அல்ல, மாநில தேர்தல் அல்ல. வெற்றியை தடுக்க வேண்டியது மக்களது ஜனநாயக முறையான போராட்டம். மக்கள் போராட்டம்தான் இந்த நிலைக்கு ஒரு பதில் சொல்லுமே ஒழிய, இந்த 4 தூண்களால் ஒரு தூண் நம்மை காப்பாற்றும் கடைசி நம்பிக்கை உச்சநீதிமன்றம் என்ற நம்பிக்கை இந்த தீர்ப்பிலிருந்து தகர்க்கப்பட்டு விட்டது. நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. தேங்க்யூ.